ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம் 20வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களை வார்த்தையாக கொடுத்தார். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நடைமுறையில் இருப்பதை போல பாண்டு பேப்பர் எழுதி பத்திரம் எழுதி தான பத்திரம் எழுதி அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடுக்கவில்லை. வார்த்தையாக சொன்னார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பி கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவன் புறப்பட்டான். காலங்கள் கடந்தது. அந்த வார்த்தை வெறும் வெற்று வார்த்தையாக இல்லாமல் அவன் சரீரம் செத்து போனது. அவனுடைய சரீரம் செத்து போன பொழுது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக எண்ணிவிடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தை விதையை போன்றது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் முளைத்து எழும்பியே தீரும். இயேசுவின் இடத்தில் வியாதிப்பட்டவர்கள் வந்த பொழுது, மரணத்துக்கு சமீபமாய் இருந்தவர்களை சந்தித்த பொழுது, அல்லது மரணத்தை அடைந்தவர்களை சந்தித்த பொழுது இயேசு என்ன பண்ணினார்? அந்த வார்த்தையை பேசினார். லாசருவே எழுந்திரு என்று உனக்கு நான் சொல்லுகிறேன். மரித்து 4 நாள் ஆன நாற்றம் எடுக்கிற நிலையிலே கல்லறையில வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை இடத்திற்கு முன்பு வந்து வார்த்தையை பேசினார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்றைக்கு உங்களை நோக்கி உங்களை சுற்றிலும் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அது மரித்த சரீரத்தை எழுப்பினது. லாசருவுடைய சரீரத்தை, நாரி போன சரீரத்தை, நாற்றம் எடுத்து போன சரீரத்தை, ஜீவன் அற்று போன சரீரத்தை அந்த வார்த்தை எழுப்பினது. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அந்த உலர்ந்து போன எலும்புகள் தீர்க்கன் வார்த்தையை உரைத்த பொழுது அந்த வார்த்தை உலர்ந்து போயிருந்த அந்த எலும்புகளை உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகரான சக்தி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தை நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் முழு நிச்சயமாக நம்புங்கள். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போன பொழுது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பொழுது அந்த வார்த்தையை அவன் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்தான். அவனுக்கு அது அப்படியே நடந்தது. அவனுக்கு மாத்திரமல்ல, இன்று நமக்கும் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வார்த்தை இறங்கட்டும். ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். நீர் அனுப்பி இருக்கிற வார்த்தை நீர் விரும்பின காரியங்களை செய்தருளும். செத்து போன சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். அடைப்பட்டிருக்கிற கதவுகள், வாசல்கள் திறக்கப்படட்டும். பாக்கியத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா.